ஆன்லைன் செயலி மூலம் இளைஞர்கள் மற்றும் நல்ல வசதி படைத்த குடும்பஸ்தர்களை குறிவைத்து பண மோசடி செய்த மேக்கப் ராணி வசமாய் சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் அப்துல் பயாஸ். இவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் OMR சாலையில் உள்ள எடையை குறைத்து அழகுபடுத்தும் அழகு கலை நிறுவனத்தில் பணிபுரிவதாக ஆரிஃபா என்ற பெண் தனக்கு அறிமுகமானதாக தெரிவித்துள்ளார். அவர் மூலமாக காமேஷ் என்ற மேக்கப் கலைஞரும் அறிமுகமாகியுள்ளார். இவர் சினிமாவில் பல பிரபல நடிகைகளுக்கு மேக்கப் செய்து வருவதாகவும், தனது நண்பர் கூட நடிகர் விஜய் நடித்த லியோ படத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தார் எனவும், இப்படி பல நடிகர்களுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற புகைப்படங்களை காட்டி அப்துல் பயாஸை நம்ப வைத்துள்ளனர். மேலும் புதிதாக எடுக்கப்பட உள்ள படத்தில் நாயகனாக திரைத்துறையில் அறிமுகப்படுத்துவதாக ஆசை வார்த்தை கூறியதாக கூறப்படுகிறது. நடிகராக சினிமாவில் நடிக்க வேண்டுமென்றால் அதற்கு திரைப்பட நிறுவன அலுவலகம் துவங்க வேண்டும் என கூறி பயாஸிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை முதற்கட்டமாக ஆரிஃபா வாங்கியதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து சினிமா துறைக்கு ஏற்றவாறு பயாஸை அழகுபடுத்தி ஒரு நடிகராக மாற்றுவதாக கூறி கூடுதல் பணத்தை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இப்படி நடிக்க வைப்பதற்காகவும் அலுவலகத்திற்காகவும் என சுமார் 7 லட்சம் ரூபாய் வரை பல்வேறு தவணைகளில் ஆரிஃபா மற்றும் காமேஷிடம் அப்துல் பயாஸ் கொடுத்திருக்கிறார். அதையடுத்து சில நாட்களுக்கு பிறகு படம் எடுப்பது தொடர்பாக அலுவலகத்திற்கு வராமல் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த பயாஸ் அங்கு சென்று பார்த்தபோது அவர்கள் அலுவலகத்தை காலி செய்துவிட்டு தலைமறைவானதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். அதைத் தொடர்ந்து பயாஸ் விசாரித்த போதுதான் ஆரிஃபா மற்றும் காமேஷ் ஆகிய இருவரும் ஆசை வார்த்தை காட்டி தன்னை நம்ப வைத்து பணத்தை ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசில் புகார் அளித்த அப்துல் பயாஸ் தொடர்ந்து ஆரிஃபா மற்றும் காமேஷ் ஆகிய இருவரும் எங்கெங்கெல்லாம் செல்வார்கள் என்பதை அறிந்து பின்தொடர்ந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அண்ணா நகர் பகுதியில் அவர்கள் பயன்படுத்திய 2 சக்கர வாகனத்தை வைத்து அப்துல் பயாஸ் அவர்களை தேடிச் சென்றுள்ளார். காரில் தேடினால் தப்பித்து விடுவார்கள் என்பதற்காக ராபிடோ புக் செய்து ஆரிஃபா மற்றும் காமேஷ் தங்கியிருக்கும் இடத்தை அப்துல் பயாஸ் கண்டுபிடித்து போலீசாரிடம் தகவல் கொடுத்துள்ளார். அதையடுத்து உடனடியாக அங்கு வந்த கோட்டூர்புரம் போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. விசாரணையில் ஆரிஃபா ஒரு மோசடி ராணி என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. 8ஆம் வகுப்பு மட்டும் படித்துவிட்டு 3 குழந்தைகளுக்கு தாயான அவர் கணவனுடன் வசித்து வந்துள்ளார். இருப்பினும் தன்னை பொறியியல் பட்டதாரி என கூறிக்கொண்டு மாடர்ன் டிரெஸ் அணிந்து அழகு கலை நிபுணர் என பல நிறுவனங்களில் போலி சான்றிதழ் கொடுத்து பணிபுரிந்ததும் தெரிய வந்துள்ளது. இதே போன்று அண்ணா நகரில் உள்ள தனியார் அழகு கலை நிறுவனத்தில் ஏமாற்றி பணியில் இருந்த போதுதான் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். ஆரிஃபா மற்றும் காமேஷ் இருவரும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி செயலிகள் மூலமாக இளைஞர்கள் மற்றும் நல்ல வசதி படைத்த குடும்பஸ்தர்களை குறிவைத்து பண மோசடி செய்வது தெரிய வந்துள்ளது. மேலும் தான் வேலை பார்க்கும் அழகு கலை நிறுவனங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் டிண்டர் என்ற செயலி மூலமாக டேட்டிங் செல்பவர்களிடம் பல்வேறு ஆசை வார்த்தை கூறி சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாகவும் பணத்தை ஏமாற்றியதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அவ்வாறு ஏமாந்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டால் அவர்களிடம் உல்லாசமாக இருந்துவிட்டு அதை வீடியோவாக எடுத்து மிரட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உடந்தையாக செங்கல்பட்டைச் சேர்ந்த காமேஷ் மனைவியிடமிருந்து பிரிந்து ஆரிஃபாவுடன் சேர்ந்து இது போன்ற மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் லோகாண்டோ எனப்படும் செயலி மூலமாக ஓரின சேர்க்கையாளர்களிடம் இது போன்று நாடகமாடி உல்லாசமாக இருந்து வீடியோ எடுத்து மிரட்டியதும் தெரிய வந்துள்ளது. சென்னையில் வார இறுதி நாட்களில் நட்சத்திர விடுதிகளுக்கு சென்று பார்ட்டிகளில் கலந்து கொண்டு அங்கு நட்பாகும் இளைஞர்கள், வசதியான குடும்பஸ்தர்கள் ஆகியோரை மோசடி வழியில் சிக்க வைத்திருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது.
தங்களின் மோசடி வலையிலிருந்து தப்பித்தாலும் குடும்பத்தோடு ஒன்றாக வாழ முடியாதபடி பிரித்துவிடும் செயலிலும் ஆரிஃபா மற்றும் காமேஷ் ஈடுபடுவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் பல இளைஞர்களும் குடும்பஸ்தர்களும் பயந்து இவர்களிடம் பணத்தை ஏமாந்துள்ளனர். குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் குடும்பஸ்தர்களை ஏமாற்றி பண மோசடி செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி ராணியான ஆரிஃபா மீது தொடர்ந்து புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இவர்களிடம் எத்தனை பேர் ஏமாந்துள்ளார்கள், எவ்வளவு பணம் மோசடி செய்துள்ளார்கள் என்பது குறித்து கோட்டூர்புரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் செயலிகளை பயன்படுத்தி இளைஞர்கள் மற்றும் குடும்பஸ்தார்களிடம் நட்பாக பழகி சினிமா வாய்ப்பு தருவதாக கூறி உல்லாசமாக இருந்து பின் அவர்களை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.